தமிழ்நாடு முழுக்க 1,00,000 சிலைகள் பிரதிஷ்டை செய்து இன்று 3ஆம் நாள் ஒரு சில ஊர்களில் மட்டும் விநாயகர் விஜர்சன ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இந்து முன்னணி இயக்கத்தின் சார்பாக பிரதிஷ்டை செஞ்சு ஊர்வலமாக நடத்திட்டு இருக்கோம். அதே போல பொதுமக்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மொத்தம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டுமே 1100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இதில் 3ஆம் நாள் ஊர்வலமாக கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலையும் முடிஞ்சிருச்சு. இதில் கடந்த 36 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வருடமும் நன்றாக நடைபெற்றுவதற்கு நமது விநாயகர் சதுர்த்தி விழா குழுவினர் மற்றும் தியாகதுர்க பொதுமக்களும் ஆதரவளித்து மிக்க நன்றி. இந்து முன்னணி சார்பாக தியாகதுர்கம் ஒன்றியத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்து சொந்தங்களை ஒருங்கிணைத்து இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்து முன்னணியின் தியாகதுருவத்தில் விநாயகர் சதுர்த்தி வீதி உலா சிக்னல்கிட்ட வந்திருக்குங்க. மிக சீரும் சிரமமாக தியாகதுருவ கிராமத்தில் நடைபெற்று இந்த விநாயகர் சதுர்த்தி வீதி உலா சதுர்த்தியோட வீதி உலா 3ஆவது நாளாக மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு ஏரியில் கரைக்க இருக்கிறாங்க. பிரிதிவிமங்கலம் ஏரியில் கரைக்க இருக்கிறாங்க இந்த விநாயகர்லாம். உங்களுடைய ஊரில் நீங்கள் எங்கே கற்றுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.